மிட் கேப் ஃபண்டை பற்றி பேசினாலே லாங் டேர்ம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு 10 இயர்ஸ் ரிவ்யூ, லாஸ்ட் 10 இயர்ஸில் எந்த மிட் கேப்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, யாரெல்லாம் இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிட் கேப் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா 101 கம்பெனி, அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆனது ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ் லார்ஜ் கேப்னு சொல்லுவோம். நம்பர் 1 பை சைஸ். ரிலையன்ஸ் வந்து இந்தியாவில் பெரிய கம்பெனி பிகாஸ் ஆஃப் சைஸ். கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் கோடி அதோட மார்க்கெட் வேல்யூ சொல்லுவோம். இது குறைய குறைய இப்போ HUL, இந்துஸ்தான் யூனிலீவர், அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இன்ஃபோசிஸ், TCS, இதெல்லாம் ஒன்னொன்னா நெக்ஸ்ட் வரும். ஸோ டாப் 50 கம்பெனிஸ் வந்து நிஃப்டி சொல்லுவோம். டாப் 100 கம்பெனிஸை இன் ஜென்ரல் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். 101லேருந்து 250 வரைக்கும் இருக்கிறத கிட்டத்தட்ட மிட் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் கேப் வைஸ் இந்த நம்பருக்குள்ள இருந்ததுன்னா மிட் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு அர்த்தம். அதாவது 150 கம்பெனி. இந்த 150 கம்பெனி தான் ஃபியூச்சர்ல லார்ஜ் கேப்பா மாறுறதுக்கான வாய்ப்பு. ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது ஒரு ஸ்மால் கேப்பா இருந்து மிட் கேப் ஆகி லார்ஜ் கேப்பா மாறி இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி கம்பெனிஸும், இன்ஃபோசிஸா இருக்கட்டும், டிசிஎஸ்ஸா இருக்கட்டும், அது ஆரம்ப காலத்துல குட்டி கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகும் போது மேபி மிட் கேப்பா இருந்திருக்கலாம். இப்போ வந்து அது ஒரு பெரிய லார்ஜ் கேப், சைஸ் வைஸ் பெரிய கம்பெனின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் தான் மிட் கேப். இது வந்து பொட்டென்ஷியல் டு க்ரோ பிகர். நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல லார்ஜ் கேப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக பண்ற, இப்போ நம்ம போய் ஒரு மிட் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா 150 கம்பெனியில எங்க பண்றதுன்னு யோசிக்கணும். பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணும்போது பொட்டென்ஷியல் டு க்ரோ பிகர் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி பண்றதுனால இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு ஈஸியாக அந்த ஃபண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் லார்ஜ் கேப்பை விட அதிக ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான பாசிபிலிட்டி, ஸ்மால் கேப்பை விட ரிஸ்க் கொஞ்சம் கம்மி அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மிட் கேப் வந்து பொட்டென்ஷியலி குட் சாய்ஸ் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு போனோம்னா 150 கம்பெனியில் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மிட் கேப் ஃபண்டு ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட், மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு போகும்போது 150ல் தேர்ந்தெடுத்து ஒரு மேபி 40-50 கம்பெனிஸ் ஆர் ஈவன் 70-80 கம்பெனிஸில் கூட முதலீடு பண்ணுற கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. சரி, முதல்ல இந்தியன் மிட் கேப்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்தியன் மிட் கேப்ஸ் வந்து யூஎஸ் மிட் கேப் இண்டெக்ஸோட எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இந்தியன் மிட் கேப் 19% கொடுத்துருக்கு, பட் ஆனால் யூஎஸ் மிட் கேப் 17% தான் கொடுத்துருக்கு. ஸோ பொட்டென்ஷியலி இந்தியன் மார்க்கெட் வந்து க்ரோத்துக்காக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட் வளர்ச்சின்னு மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னொரு 10-20 இயர்ஸ்க்கு இந்தியன் மிட் கேப் இண்டெக்ஸ் அஸ் வெல் அஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வளர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நமக்கு தெரியுது. ஸோ 10 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேயே இந்தியன் மிட் கேப்ஸ் ஹேட் பீட்டன் டவுன் யூஎஸ் மிட் கேப் இண்டெக்ஸ் அப்படின்றது தான் கிளியராக தெரியுது. சரி, டாப் 3 ஃபண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ் கிட்டத்தட்ட எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன புதுசில் டெட் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸ் இது லான்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க, NF1. அந்த மாதிரி லான்ச் பண்ணி லாஸ்ட் 10 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த டாப் 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து நமக்கு டேட்டா வைஸ் கிடைச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்ட் 19.5%, எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் 19.2% அண்ட் மோத்திலால் ஆஸ்வால் மிட் கேப் 18.8%. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அசட் கிளாஸுமே வந்து ஒரு 9-11%, ரியல் எஸ்டேட் அஸ் வெல் அஸ் கோல்ட் லாங் டேர்மில். அதுக்கு அடுத்து பெரிய அசட் கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஆஸ் அன் அசட் கிளாஸ். அதுலேயுமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 19% ஆன் அன் ஆவரேஜ் கொடுத்துருக்கு. அதாவது டாப் பர்ஃபார்மிங் அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. சரி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் எஸ்ஐபியாக போட்டிருந்தா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம 3 பேசணும் இல்லையா, ஒன்றும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோன்றதை பார்க்கலாம். அதில் இருந்து எஸ்டபிள்யூபி எதுக்கு எஸ்ஐபி எதுக்கு எஸ்டபிள்யூபின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்கோ மிட் கேப் அப்படின்னும் போது இன்வெஸ்கோ ஆஸ் அ கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இட்ஸ் நாட் ஓன்லி அ மியூச்சுவல் ஃபண்ட், பிஎம்எஸ் வச்சிருக்காங்க, ஈக்விட்டியில் இருக்காங்க. ஸோ உலக அளவில் மிகப்பெரிய வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா இன்வெஸ்கோ. ஸோ அவங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் டாப் ஃபண்டில் இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. இதை நீங்கள் மினிமம் வந்து மாதத்துக்கு 1000 rupees 10 இயர்ஸ்னும் போது மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுத்துப்போம். 1000 rupeesனும் போது கிட்டத்தட்ட 121 months 1,21,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 3,79,000, அதாவது கிட்டத்தட்ட 21.49%. எஸ்ஐபியில் போடுறதுனால இன்னும் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸே இதில் காமிக்குது. ஏன்னா மந்த்லி ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணும்போது, அதாவது போட்டதை விட க்ளோஸ் டு 3 times ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு இன் 10 years டைம்ல. ஸோ இதுவே நீங்கள் 10,000 போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 lakhsக்கு மேலே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட் வந்து க்ளோஸ் டு 37 lakhs அண்ட் மோர் அப்படின்றது தான் தெரியுது. ஸோ
இன்வெஸ்கோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா எடல்வைஸ். இந்தியாவில் வந்து ஒரு லிஸ்டட் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா நோவாமா வெல்த். அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் எடல்வைஸ். நோவாமா வெல்த்தோட ப்ரீவியஸ் நேம் எடல்வைஸ். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேக் சேல் பண்ணிட்டு புது கம்பெனி அவங்க எடல்வைஸ்ன்றது நோவாமா வெல்த்தா மாறிடுச்சு. பட் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து ஸ்டில் எடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னு தான் வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு லாங் ஸ்டாண்டிங் நல்ல ஒரு ஃபண்ட் ஹவுஸாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஃபண்ட், இந்த மிட் கேப் ஃபண்ட் 2007 லான்ச் ஆனது. அண்ட் இதே 1000 rupees ஆரம்பிச்சு 121 months இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இவங்களோட ரிட்டர்ன்ஸ் 3,82,000, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. ஸோ இதுவுமே மந்த்லி 10,000 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 38 லட்சமா கிடைச்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மந்த்லி போடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு 3 times ரிட்டர்ன்ஸ். நீங்கள் ஆர்டி போட்டாலும் பெருசாக ரிட்டர்ன்ஸ் இப்போ போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கும் கிடைக்க போகிறது இல்லை. பட் ஒரு எஸ்ஐபின்னும் போது உங்களுக்கு நீங்கள் போடுற பணத்துக்கு 3 times ஒரு 10 years. நீங்கள் ஆர்டியில் வந்து ஒரு 5 years வரைக்கும் தான் டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு மேலே போனோம்னா திருப்பி ரெனியூ பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும் ஆர்டியாவே. அது மீதிய டேர்ம் டெபாசிட்டை தான் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் போட்டுட்டு எஸ்ஐபி டாப்அப்பாகவும் பண்ணலாம், இல்லை ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் போட்டுட்டு எனக்கு 10 வருஷத்துல இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். உங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு 7-8 வயசு ஆகுது, காலேஜ் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2007 இருக்கு இன்வெஸ்கோ எடல்வைஸ். ஸோ 18 yearsனும் போது அப்போ குழந்தை பிறந்தவொடனே நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து காலேஜ் எஜுகேஷனுக்கு ஈஸியாக ஒரு 35 to 40 lakhs ஈஸியாக கிடச்சிருக்கும். அண்ட் இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலேஜ் படிப்புக்கு மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்கன்னா அதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஃபைனல் டாப் 3ல நம்ம பார்க்க போகிறது மோத்திலால் ஒஸ்வால் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா 2014 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 10 yearsல 121,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 3,99,000 க்ளோஸ் டு 4 lakhs, ஆல்மோஸ்ட் லைக் உங்களுக்கு 22% மேலே ரிட்டர்ன்ஸ் எஸ்ஐபின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 ஃபண்டுமே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா குறைஞ்சது 3x ரிட்டர்ன்ஸ். ஸோ நீங்கள் போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்கன்னும் போது இந்த மாதிரி டேட்டா பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும், அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் பாஸ் டேட்டா. ஃபியூச்சரில் இதே மாதிரி 3x கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. 2.5x கிடைச்சாலும் உங்களுக்கு மற்ற அசெட் கிளாஸை விட அதிகமாகவே கிடைக்கும். அண்ட் இப்போ இது சொல்கிறது எல்லாமே ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களோட ஃபர்தர் அனாலிசிஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேலே எப்படி போட்டால் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பண்ணுற 10 years ரிவ்யூ. அண்ட் இந்த 10 yearsல வந்து இது ஒரே மிட் கேப்பில் தான் போட்டிருக்காங்களான்னா கிடையாது. சில கம்பெனிஸ் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும், கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில கம்பெனிஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும் போது அதில் ஏதாவது பிரச்சனைன்னு ரெட் ஃபிளாக்னு தெரியும் போது அந்த கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதுவே நம்ம ஸ்டாக்காக இருந்தால் நம்ம ட்ராக் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டாக நமக்கு தெரியுமான்னு தெரியாது, அனலைஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்டும் போது ஈஸியாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் இதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவார். அண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஏன் பண்ணுறோன்றதையும் ஒரு நோட் பண்ணி ஆகணும். கம்ப்ளைண்ட்ஸும் செபியோட உடனே போட்டு எக்ஸிட் ஆகுறாங்க இல்லை லாஸில் பண்ணுறாங்கன்னா டூபியஸ், அதாவது டிரான்சாக்ஷனில் நம்பிக்கை இல்லைன்னும் போது அதுவுமே கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ செக்ஸ் இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து மோத்திலால் ஒஸ்வாலோட எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம். சரி, 10 yearsல ஓரளவுக்கு 20% ரிட்டர்ன்ஸ்க்கு மேலே நம்ம க்ளோஸ் டு 20% எஸ்ஐபியில் காமிச்சிருக்கு. லம்சமாக போட்டிருந்தீங்கனாலும் க்ளோஸ் டு 19 to 20% நம்ம எதிர்பார்த்துருக்கலாம், வந்துருச்சு. நெக்ஸ்ட் 10 years இதே ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனோட போடலாமான்னா 15 to 16%, 15% தான் ஆவரேஜாக ஈக்விட்டிஸில் எப்போவுமே கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ நீங்கள் கேல்குலேஷன் பண்ணும்போது ஒரு மிட் கேப் ஃபண்டில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக அது 10 yearsோ 15 yearsோ இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக 20-25 years போட்டாலும் 15 to 18%, 15%நே கணக்கு பண்ணுங்கள். மீதி வர்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா, ஐ மீன் உங்களுக்கு போனஸ். ஸோ எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா உங்கள் எஸ்டபிள்யூபி விட்ராயலுக்கும் யூஸ் ஆகும். சரி, எஸ்ஐபி போட்டுட்டீங்க, உங்கள் எஜுகேஷனுக்கு, அப்புறம் பசங்களோட கல்யாணம் இல்லை வேறு என்ன ஃபினான்ஷியல் கோலாலும் ஆயிடுச்சு. பட் இதுவே வந்து ஒரு எஸ்டபிள்யூபி போட்டிருக்கீங்க, லாஸ்ட் 10 yearsஆக போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இது நிறைய பேர் கேள்வி கேட்கறது வந்து எஸ்டபிள்யூபி எல்லாருக்கும் பண்ண முடியாது, ஃபுல் அமௌண்ட்டும் போடாதீங்க. எஸ், ஃபுல் அமௌண்ட்டும் எஸ்டபிள்யூபியில் போட தேவையில்லை. அண்ட் ரெகுலர் விட்ராயல் எப்போ தேவைன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டும்தான். ஏன்னா ஒர்க் பண்ணும்போது நமக்கு பணம் பை மீன்ஸ் ஆஃப் சேலரி ஆர் பிஸ்னஸ் இன்கம் இருக்க போகுது. பட் பை 58-60 உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க, ஒரு பணம் வந்திருக்கு, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அங்கே தான் உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கம் தேவைப்படும். உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக பணம் வரணும், போட்ட பணமும் இருக்கணும், வளரணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 கோடி ரிட்டையர்மெண்ட் பணம் இருக்குன்னா
மேபி ஒரு 50-60%ஓ 70%ஓ மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்டபிள்யூபி போடலாம், மீதியை ஃபிக்ஸட் இன்கமும் போட்டுக்கலாம். அகெயின் பேஸ்ட் ஆன் உங்கள் ரிஸ்க் அப்படைட் பொறுத்து எவ்வளோ பணம் வேணும், உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்து தான் இந்த டெசிஷன். அது வந்து 50-50ஆக வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 50-50 எஸ்டபிள்யூபின்னும் போது 50% வந்து ஆன்வட்டியில் போட்டு ஃபிக்ஸட் இன்கம் வரட்டும் பரவாயில்லன்ட்டார். ஏன்னா இது வந்து ஒரு இறக்குற வரைக்கும் கண்டிப்பாக வரும், அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப்க்கு வரும்ன்றது தெரியும். மீதி 50% வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு இது ரிஸ்க் எடுக்கலாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதிக ரிட்டர்ன்ஸ் வந்தால் நல்லது அப்படின்னும் சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சாய்ஸ், இது பேஸ்ட் ஆன் டிஸ்கஷன் வித் அட்வைசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். சரி, நம்ம இப்போ எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் பார்க்கலாம். இதே 3 ஃபண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்கோ மிட் கேப் எடுத்துப்போம். 10 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க, எஸ்டபிள்யூபி ஒரு 10 lakhs முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வித்ட்ராயல் பர் மந்த் வந்து 6,000 ரூபாய், கிட்டத்தட்ட 72,000, ஆல்மோஸ்ட் லைக் 7.2%, க்ளோஸ் டு 7 to 8% வித்ட்ராயல் ரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். மாதத்துக்கு 6,000 ரூபாய் 1ஆம் தேதி ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 121 months எக்ஸ்ட்ரா 1 month சேர்த்துக்கோங்க, 7,26,000 வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் கரண்ட் வேல்யூ 28.52 lakhs. இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் 10 lakhs போட்ட பணத்துலேருந்து 7,26,000 எடுத்தாலும் உங்கள் ஃபைனல் வேல்யூ இன்னிய டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 லட்சம். பட் இதுவே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது க்ளோஸ் டு 37.5 சம்திங் 38 lakhs கிட்ட இருந்துச்சு இல்லையா. நீங்கள் வித்ட்ராயல் பண்ணலன்னா அந்த அமௌண்ட் வித்ட்ராயல் பண்ணிங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 16%. ஸோ வித்ட்ராயல் வந்து ஒரு 7-8% பண்ணாலும் ரிமைனிங் 8%ல் க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார்பஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது தான் தெரியுது. ஸோ எஸ்டபிள்யூபி தைரியமாக பண்ணலாம். அண்ட் இதை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், வித்ட்ராயல் வந்து 7 to 8% தான் அலவுடு. ஏன்னா மீதி பர்சன்டேஜ் வந்து உங்கள் பணம் வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டி, அண்ட் எல்லா வருஷமும் வந்து 15-16%ஓ கொடுக்காது. ஸோ காம்பன்சேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் 7 to 8% நம்ம வச்சுக்கிறோம். ஸோ தட் இது நீங்கள் 10% வித்ட்ராயல் பண்ணும்போது ஒரு 3 வருஷம் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் கார்பஸ் கடகடன் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் ஃபைனல் அமௌண்ட் வந்து 28 இருக்காது, மேபி 7-8 lakhs கூட நிற்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் போகாமல் இருக்கிறதுக்கு தான் ஐடியலி 7 to 8, இன்னும் கம்மியாக கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் இதுக்கு மேலே வித்ட்ரால் பண்ணிங்கன்னா உங்கள் கார்பஸ் வந்து ரிஸ்கில் இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்கோ பார்த்தாச்சு, இப்போ எடல்வைஸ் பார்க்கலாம். இதுவுமே வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானில் 10 years முன்னாடி அதே 121 monthsன்னு போடும்போது சேம் 7.26 lakhs, சேம் ப்ராசஸ். 10 lakhs போடுறீங்க, மாதத்துக்கு 6,000 ரூபாய். இப்போ 30 லட்சம் முதலீடு பண்ணி மாதத்துக்கு 18,000 ஈஸியாக உங்களால் வித்ட்ராயல் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ அப்போ கூட 30.36 lakhs, அதில் 28 இருந்துச்சு, இதில் 30.36 lakhs இருக்குது. இது வளர்ந்தது பார்த்தீங்கன்னா 16.78% அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் வித்ட்ராயல் உங்கள் கார்பஸ் வளரணும் அப்படின்னா எஸ்டபிள்யூபி பண்ணுறது ரொம்பவே சரியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து மோத்திலால் ஒஸ்வாலோட எஸ்டபிள்யூபி. இதுலேயுமே அதே 121 months, சேம் 6,000. ஏன்னா இது ஆரம்பித்த 2 ஃபண்டு 2007 ஆரம்பிச்சிருக்காங்க. இது மோத்திலால் மட்டும் 2014 ஆரம்பிச்சது. 3 ஃபண்டுமே வந்து 10 years 121 months கன்சிடர் பண்ணோம். எஸ்ஐபியும் பார்த்தோம், எஸ்டபிள்யூபியும் சேம் டைம் லைன். யாராவது எஸ்டபிள்யூபி லம்சம் போட்டுட்டு வித்ட்ராயல் பண்ணுறாங்கன்னா இதில் ஃபைனலாக 29 lakhs, இன்னிய தேதிக்கு 29 லட்சம் உங்கள் கையில் இருந்திருக்கும். இன்ஸ்பைட் ஆஃப் வித்ட்ராயிங் 7.26 lakhs இது வரைக்கும் கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து இப்படியே தான் இருக்கணுமானா ஒரு 5-6 years கழிச்சு உங்கள் தேவை அதிகமாக இருக்கலாம். அப்போ வந்து உங்கள் கார்பஸ் அதிகமான பிறகு உங்கள் வித்ட்ராயல் அமௌண்ட்டும் அதிகப்படுத்திக்கலாம். இந்த அட்வான்டேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வரும். இதுவே ஆன்வட்டியில் போகிறீங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு இல்லை 30 வருஷத்துக்கு டில் டெத் வரைக்கும் அதே அமௌண்ட்டு தான் வரும். அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அண்ட் அவங்க சொல்கிற ஃபிக்ஸட் 6.5% தான் இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட். ஸோ இதுதான் வந்து ஆன்வட்டிக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் ரெண்டுத்துலையுமே ரிஸ்க் அப்படைட் வேறு. இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அட் எனி பாயிண்ட் அந்த 6.5%ஓ 6% சொல்கிறதுக்கு கீழே போகாது, அந்த அமௌண்ட் டான் வந்துடும். பட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, 2008 கிராஷ் வர மாதிரி நடந்துச்சுன்னா ஓவரால் கார்பஸ் 50% வரைக்கும் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அந்த டைம் லைனில் பேனிக் ஆகாமல் இருந்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவரி நடக்கும். அதுக்கு வந்து ஒரு 1 to 2 years ஆகலாம். அந்த 2 yearsம் உங்கள் பணம் உங்களுக்கு எஸ்டபிள்யூபி மூலமாக வரும். பட் ஆனால் ஓவரால் கார்பஸ் குறையிறதுனால உங்களுக்கு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு. பட் இந்த அனாலிசிஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு இதே மாதிரி இமேஜஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். இதனால் என்னென்னா அந்த டைம் லைன் மட்டும்தான் உங்களுக்கு ரிஸ்க். பட் ஒரு 3-4 years அதில் கடந்துட்டீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக ஃபைனல் கார்பஸ் வந்து ஒரு 6-7 இயர்ஸ் 8 இயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் உங்கள் பணம் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதுலேயுமே உண்டு. ஸோ எனி ஃபண்டு நான் உங்கள் இண்டிவிஜுவல் ரிஸ்க் கெப்பாசிட்டி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், உங்கள் சுச்சுவேஷன் இதெல்லாம் பொறுத்து தான் டிசைட் பண்ணணும். இதெல்லாம் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் அனலைஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கேளுங்க. ரிலேட்டட் டு மிட் கேப் ஃபண்ட் இன்றைக்கி பார்த்தோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் மிட் கேப் ஃபண்டோ சஜஷன்ஸோ ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கொயரி ஃபார்ம் கொடுத்துருக்கேன். We will reach out to you. Thank you for watching.